தலைப்பு: மீனவனும் மந்திர வலையும். கதை: கடலோரம் வேலு என்ற ஒரு நல்ல உழைப்பாளி மீனவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு மீன் பிடிப்பதுதான் தொழில். ஆனால் சில நாட்களுக்கு அவனது வலையில் ஒரு சில மீன்கள் மட்டுமே சிக்கும். இதனால் அவன் குடும்பம் பசியால் வாடும் நிலை இருந்தது. ஒரு நாள் அதிகாலையில் வேலு கடலுக்கு சென்றபோது அவனது சாதாரண வலைக்குள் மிகவும் பழமையான கிழிந்த ஒரு சிறிய வலையும் சிக்கியிருப்பதைக் கண்டான். அந்த வலையை பார்த்தால் எந்த பலனும் இருக்காது என்று தோன்றியது. இருந்தாலும் இன்று எப்படியாவது நிறைய மீன் கிடைத்து பசி தீர வேண்டும் என்று மனதுக்குள் வேண்டி அந்த பழமையான வலையை எடுத்து கடலில் வீசினான். சில நிமிடங்களுக்குப் பிறகு அதை திரும்ப இழுத்தபோது அவனுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. மீன்களுக்கு பதிலாக அந்த வலை முழுவதும் மின்னும் முத்துக்கள் நிரம்பியிருந்தன. வேலு முதலில் மகிழ்ச்சியில் திளைத்தான். ஆனால் அந்த மகிழ்ச்சி பேராசையாக மாறியது. அவன் மீன்களை பிடிப்பதை கைவிட்டுவிட்டு அந்த மந்திர வலையை திரும்ப திரும்ப வீசி முத்துக்களை மட்டுமே சேகரிக்கத் தொடங்கினான். விரைவில் அவன் மிகப்பெரிய செல்வந்தனானான். விலையுயர்ந்த உணவை வயிறு நிறைய உண்டான். ஆனால் அளவுக்கு அதிகமாக செல்வத்தை அள்ளியதால் அவனுக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் போனது. கடலில் மீன் பிடிக்கும் போதும் பிடிக்கும் மீனின் சுவையை உணரும் போதும் இருந்த மகிழ்ச்சி இந்த செல்வத்தில் இல்லை. ஒரு நாள் இரவில் அவனது கனவில் ஒரு ஞானமுள்ள ஆமை, அதாவது சீ டர்ட்டில் தோன்றியது. வேலு, உண்மையான மகிழ்ச்சி உன் உழைப்பில்தான் உள்ளது. கடலின் எளிய பரிசுகளான மீன்களில்தான் மகிழ்ச்சி உள்ளது. முடிவில்லாத செல்வத்தில் இல்லை. அளவுக்கு அதிகமாக எதை சேர்த்தாலும் அது உனக்கு துயரத்தை தரும் என்று கூறியது. வேலு கண்வழித்தான். ஆமையின் வார்த்தைகள் அவனது மனதை தொட்டன. அவன் சேகரித்த முத்துகளில் பாதியை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தான். பின்னர் அந்த மந்திர வலையை திரும்பவும் கடலிலேயே வீசிவிட்டான். அவன் தனது சாதாரண மீன்பிடிக்கும் வாழ்க்கைக்கு திரும்பினான். ஆனால் இப்போது அவனது மனதில் நிம்மதியும் ஆனந்தமும் நிறைந்திருந்தது.